சோத்துக்கே லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு லாட்ரியில் லட்சக்கணக்கில் பரிசு விழுந்தால் எப்படி இருக்கும்? அதை விட பயங்கரமான ஒரு குஷியில் இருக்கிறாங்க சில பேர். இங்கே ரகுமானோட விவாகரத்து, இது வரைக்கும் எவ்வளோ விவாகரத்து ஊருக்குள்ள ஆயிருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி, இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி, எந்த விவாகரத்துலையும் நம்ம போய் தலையிட்டதே கிடையாது. ஆக்சுவலி எவனுமே தலையிடக்கூடாது, அதுதான் உள்ளது. அது அவங்க பர்சனலான விஷயம். ஆனால் இந்த விவகாரத்தை எடுத்து நம்ம பேசணுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இத்தனை நாள் எதுவும் கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு இப்போ ஏரோப்ளேனில் ஏறுற அளவுக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருக்கு. இதை வச்சு எப்படியாவது ரகுமான நார் அடிக்கணும், இதனால் வச்சு இந்த வெஞ்சன்ஸை எல்லாம் இந்த விஷயத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கணும்னு இறங்கி அடிக்கிறாங்க. பார்த்துருவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கோப்பி. ஐயா ஏஆர் ரகுமானுடைய விவாகரத்து. ஐயா ஏஆர் ரகுமானை ஏன் அவங்க ஒய்ஃப் விவாகரத்து பண்ணாங்க, அவருக்கும் அவங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சு, இல்லை ஐயா ஏஆர் ரகுமானுக்கு இன்னொரு பொண்ணுக்கு இடையில என்ன கனெக்ஷன் இருந்துச்சு, அதை பற்றியெல்லாம் நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. சொல்லப்போனால் யாருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு உரிமை இல்லைன்றதை விட தகுதி இல்லைன்றது தான் கரெக்டான வார்த்தை. எவனுக்குமே எவனோட பர்சனலை பற்றி பேசுறதுக்குமே தகுதி கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா லட்சணம் என்னன்றது நல்லா தெரியும். இதில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம். பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ போகிறாங்க, பிடிக்கலைன்னா பிரிஞ்சு பேசாமல் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. எப்படியோ ஒன்றா இருக்காங்களோ பிரிஞ்சு இருக்காங்களோ மனசு நிம்மதியாக இருக்கிறது முதல்ல முக்கியம். அடுத்தவனை தொந்தரவு பண்ணாமல் தொல்லை கொடுக்காமல் அவனை டார்ச்சர் பண்ணாமல் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் இருந்தாலே இன்னைய ரேஞ்சுக்கு நல்லது. இது ஏஆர் ரகுமானுக்கு, அதாவது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் ஐயா ஏஆர் ரகுமானும் ஃப்ளாஷ் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாப்புல என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா, அவருக்குமே அது ஷாக்காக தான் இருந்தது. ஆனால் இடையில இங்கே சில பேர் என்ன நடந்திருக்கும், அதாவது ஐயா ஏஆர் ரகுமானுக்கும் சாய்ராவுக்கும் இடையில என்ன மனக்கசப்பு, என்ன பிரச்சனை, அந்த ரெண்டு பேர் படுத்துருக்கிறது நடுவில் போய் படுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் பிரிஞ்சாங்க. எந்நேரமும் ஏஆர் ரகுமான் கூடயும் சாய்ரா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே, அதாவது ஏஆர் ரகுமானோட அப்பா அம்மாவுக்கும் சாய்ராவோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாத விஷயங்கள் கூட இவங்களுக்கு, ஏன் ஏஆர் ரகுமானுக்கு சாய்ராவுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு. அது பொழப்பு, காசுக்காக பல பேர் பல விதமாக பேசுவாங்க, அது வேற. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நடக்குது. அதாவது ஏஆர் ரகுமான் மேலே எவ்வளோ வன்மத்தை எத்தனை நாளாக சேர்த்து வச்சுருந்தாங்களோ அது அத்தனையும் இதை வச்சு நம்ம டேலி பண்ணிக்கணும். இதில் இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு இனிமேல் கிடைக்காது. அதனால் ஒட்டு மொத்தமாக இறக்கி ஏஆர் ரகுமானெல்லாம் ஒரு ஆளா, இவர் பேசுகிறதெல்லாம் வெளியில் ஊருக்கு பெரிய மனுஷன், இவனா பெரிய மனுஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாம் எதையாச்சும் செய்யணும். ஏஆர் ரகுமான் டைவர்ஸ் பண்ண அதே நேரத்தில் அந்த ட்ரூப்பில் இருந்து இன்னொரு அம்மா மோனிகா டே அவங்களும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க டைவர்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏஆர் ரகுமான் ஒய்ஃபு சாய்ரா டைவர்ஸ் பண்ணப்போ ஏஆர் ரகுமானை தப்பாக பேசுனாங்க. மோனிகா டே அவங்க யாருன்னே நமக்கு இது வரைக்கும் தெரியாது. உண்மையிலேயே அவங்க டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அந்த ட்ரூப்பில் இருந்த ஏஆர் ரகுமான் ட்ரூப்பில் இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க டைவர்ஸ் பண்ணோன்னே அதுக்கு ஏஆர் ரகுமானை தான் திட்டினாங்க. இதுக்கு ஒரு முடிச்சு போட்டு எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா? ஏஆர் ரகுமான் உத்தமரா, ஏஆர் ரகுமான் யோக்கியமா, துபாயில் 4 வருஷமாக உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தாங்களே மோகினி டேயோட, ஏஆர் ரகுமான் இவ்வளவு சீப்பான ஒரு ஆளா? எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோ பேச. இது அத்தனைக்கு இதெல்லாம் பேசுகிறது யாருன்னு நினச்சிட்ருக்கீங்க? ஏஆர் ரகுமான் மேலே அந்த மியூசிக் மேலே மரியாதை வச்சுருந்தாங்க அவங்களா, இல்லை ஐயா இளையராஜாவோட ஃபேன்ஸு ஏஆர் ரகுமான் அசிங்கமாக பேசுகிறேன், இந்த டாக்கு இருக்குது. இளையராஜாவோட ஃபேன்ஸு ஏஆர் ரகுமான் அசிங்கம். சத்தியமாக அவங்க யாருமே இதை பற்றி எதுவுமே பேச கிடையாது. ஏஆர் ரகுமான் ஃபேன்ஸோ இளையராஜாவோட ஃபேன்ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே அவங்க போகவே இல்லை. ஒரு தனிப்பட்ட வன்மம் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லைங்களா ஏஆர் ரகுமான் மேலே. எதை பற்றியும் இவர்கிட்ட பேச முடியல. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும்
அதை வச்சு இவரை காலி பண்ணிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்திய அளவில் எதிர்த்த ஒரே ஒரு கலைஞன், இசைக்கலைஞன். தான் மனசில் பட்டதை அப்படியே சொல்கிற ஒருத்தர். கடைசி வரைக்கும் தமிழ் 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 தமிழுக்காகவே நின்று எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்களா, ஐயா மோடி போகிற இடத்துல தமிழை தூக்குறாருன்னு. எந்த இடத்துல எதிர்ப்பு முழுசாக இருக்கோ அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று நான் தமிழன்டான்னு மாத்தட்டி சொன்ன ஒரு மனுஷன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் தமிழை விட்டு கொடுக்காத, ஏதாச்சும் ஒரு இடத்துல தமிழுக்கான அந்த மரியாதை டவுன் ஆச்சுன்னா அந்த இடத்துலையே இருக்காது, இல்லை அந்த இடத்துல நின்று எதிர்த்து பேசுன ஒரு ஆள். உனக்கு தமிழ் வேணுமா, நல்ல மரியாதை வேணுமான்னு கேட்டால் எனக்கு தமிழ் தான் முக்கியம், அதை வச்சு அதை விட்டு எனக்கு ஒரு மரியாதை பண்ணுறதா வந்தால் எனக்கு அந்த மரியாதை வேண்டாம். இதை பல இடங்களில் ஏஆர் ரகுமான் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இது இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக அந்த மதம் பேசி நம்மளை மாற்றுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயங்கள் குறிப்பாக பாஜக காரங்களுக்கு ரகுமானை சுத்தமாக பிடிக்காது. எவ்வளவோ இடங்கள்ல தமிழை இறக்கணும்னு நினச்சப்ப நல்லா ஏற்றி பிடிச்ச லகரத்தை தூக்கி மேலே வச்சு பேசின ஒரே மனுஷன் ரகுமான் தான். எதை பற்றியும் கவலைப்பட, இதனால் நம்ம கரியர் எஃபெக்ட் ஆகுமா, நமக்கு வர வேண்டியது போயிடுமா, எதை பற்றி யோசிக்கல. என்ன போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னைய வாழ வச்சது அது, என்னைய இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டது அது, மேலே தூக்கி விட்டது தமிழ், அதை தூக்கி பிடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நின்னவர் தான். இப்போது ஒரு 30-35 வருஷம் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான இன்னமும் பீக்கில் இருக்கிற ஒரு ஆள், இன்னமும் பிஸியாக இருக்கிற ஒரு ஆள், எவ்வளவோ பேரை கடந்து வந்திருப்பார். இவங்க பண்ணுற அக்யூசேஷன் என்ன தெரியுமா, ஏஆர் ரகுமானுக்கும் மோனியா டேக்கும் கள்ள தொடர்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறாங்க, கள்ள தொடர்பு. நீ போய் உட்காந்து பார்த்த, இல்லை ரூம் போட்டு கொடுத்த, இல்லை அவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்து சொன்னா கேட்க தோணுமா, தோணாது. எல்லாருக்கும் மாமா வேலை பார்க்குறது இங்கே இருக்கிறவங்களோட சில பேர் வேலையாக இருக்குது. இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்துடாதா? அந்த மோனியா டேவோட 1.5 மினிட் வீடியோ பயங்கரமாக இருக்குன்றாங்க, சொல்கிறாங்கப்பா. எவ்வளோ பெரிய ஒரு அவதூறு தெரியுமா, உலகத்தில் வேறு எவனையுமே டைவர்ஸ் பண்ணாத மாதிரி எவ்வளோ பேர். அதாவது இவங்க இந்த கோயிலில் ரேப் பண்ணுறதை பார்த்து அது ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியல, கற்பழித்து தொங்க விடுறது அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த பாஜகவில் ஒரு இந்த இதில் கர்நாடகாவில் ஒரு இவர் கவுடா, அவரோட பையன் நினைக்கிறேன், பையனாக போயிடணும், ஐயா மோடி கூட கையை தூக்கிட்டே போனாப்புலையே, அவர் அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ பேரோட வீடியோ, இன்னும் எவ்வளோ பேர் வந்து இன்னும் பல பேர் இருக்காங்க, இந்த நித்தி ஜக்கி, இன்னும் அங்கே வடநாட்டில் எவ்வளோ பேர் வந்து இந்த இவர், ஐயோ அவர் பேர் மறந்து போச்சு, சூப்பர் சாமியார், இப்போ கூட ரொம்ப ஆசிரமம் பார்ப்போம் அவர், எவ்வளோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கு. ஒரு மனுஷன் விவாகரத்து பண்ணார் அப்படின்ன உடனே அவங்களுக்கு வடன்னு வருது. ஏன்னா இது ஒன்று தானே, விவாகரத்து பண்ணுறதும் விவாகரத்து பண்ணாமல் இருக்கிறதும் அவங்களுக்கு. சாய்ராமா ஒரு அறிக்கை போட்டிருந்தாள், அதில் எங்களுக்குள்ளே உடஞ்சது தான் ஒட்ட வைக்க முடியலையே தவிர அவர் பண்ணுறது என்னால் எதையும் பொறுத்துக்க முடியலை. இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க டபக்குன்னு இறக்கி விட்டு போயிருப்பாங்க, அதையும் இருந்திருந்தால் அதை சொல்கிறதுக்கான வேலையும் கிடையாது. எவ்வளோ பேர் ரகுமான ஒரு உமனைசர் மாதிரி கொண்டு போயிட்டாங்க சார் ஏஆர் ரகுமான. அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர் தமிழை தூக்கி பிடிச்சது, இன்னொன்று அவர் ஒரு இஸ்லாமியர், வேறு எதுவும் இல்லை. தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நேசித்தது, எங்கே போனாலும் அதை விட்டு கொடுக்காமல் நின்னது, எதுக்கும் பயப்படாமல் பேசினது, கூடவே அவர் ஒரு இஸ்லாமியர். எந்த இடத்துல ரகுமான அவங்களால இறக்கவே முடியலை, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறம் அவர் அந்த தமிழனுங்க அந்த போஸ்டர் போட்டார் இல்லையா, அதை வச்சுட்டாங்க, இது மோனியா டேவோட போஸ்டர் தான், அந்த அம்மாவுடைய உருவத்தை பேஸாக வச்சு தான் வரைஞ்சே இருக்கட்டும்ன்ற. அந்த அம்மாவோட போஸை வச்சு யாரையாச்சும் ஒருத்தர் போஸு கொடுத்து வரைய சொல்லி அப்போ ஓவியம், இந்த கோயிலில் சிற்பம் வரைகிறோம்ல, அம்பாள் இருக்காங்கல்ல, எல்லாமே ஒரு மாதிரியாக நிற்க வச்சு வரைஞ்சது தான். எத்தனை பேருக்குடா தெரியும் அது? நாம் கும்புற ஒவ்வொரு சாமியும், அது ஆண் சாமியாக இருந்தாலும் சரி பெண் சாமியாக இருந்தாலும் சரி, லிங்கத்தை தவிர
மற்ற அத்தனையுமே யாரோ ஒருத்தரோட மாதிரி தான். மாதிரி இல்லாமல் எங்கேயுமே இங்கே வராது. தமிழ் அண்ணேன்னு சொல்லிட்டு நீ யாரை சொல்கிற? வெள்ளையா அழகா பல சேட்டு ஆள் மாதிரி இருப்பாள், அவங்கள சொல்கிறீங்களா? எங்கள் ஊர் தமிழ் அண்ணன் இப்படி தாண்டா இருக்கும். இந்த அவங்க உருவாக்கி வச்ச சாமியெல்லாம் பார்க்கலாமே. நம்ம ஒரு சாமி எப்படி இருக்கணுன்றது முக்கியம் இல்லை, அதை சாமியா நீ நினைக்கிறியா இல்லையான்றது தான் முக்கியம். உண்மையில அப்பேற்பட்ட அம்மாக்கள் எவ்வளோ. இப்போ அந்த தமிழனுங்க படத்தில் வர அதே மாதிரியான பெண்கள் எங்கள் ஊரில் வந்து பாரு. என் அப்பத்தான் அதை விட கருப்பு, என் அப்பத்தான் அதை விட கருப்பு, என் அம்மை அதை விட கருப்பு. எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் கலரால் எங்கள் ஊரில் ஆளுகளை இப்போ தாயா மாறி நிற்கிறாங்க. அப்போ எல்லாம் அப்படி கிடையாது. இப்பையும் கூட போய் பாருங்க. அன்னன்னைக்கு அன்றாடங்காட்சி குடிசைக்குள்ள நீ உள்ளே போய் பாரு. யார் உனக்கு வந்து இந்த கொண்டையெல்லாம் போட்டிருக்கா? இல்லை யார் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணியிருக்கா? இல்லை யார் வகை வகையாக முடிய பின்னிக்கிற? போய் பாரு. தலைவரி கோலத்தோடு தான் எந்நேரமும் கிடப்பாங்க. போய் பேசுகிறப்ப கொண்டு பாரு. அவங்க எங்கள் இதில் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு யார் என்னடா பண்ண முடியும்? அதை அப்படியே மாற்றி பேசிட்டாங்க. எவ்வளோ தூரம் கீழே நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கடா, உங்களால் ஒரு இதை கூட பிடுங்க முடியாது. உண்மை அதுதான். அவரை நீ இறக்கணும்னு நினச்சினா நீ இறக்க 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 ஏறிக்கிட்டே இருப்பாப்புல. இன்னமும் இப்பயும் கூட அவருக்கு எவ்வளவோ அவார்ட்ஸ் உள்ள வருது. ஒன்றும் இல்லை, பட ப்ரமோஷனுக்கு அப்போ எங்கே பாம்பேயில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஹிந்தியில் பேசியிருக்காங்க. இந்தியா எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி அவர் பட ப்ரமோஷனுக்கு அவர் இறங்கிட்டாப்புல கீழே. அதுக்கப்புறம் பயந்து போயிருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஆஸ்கார் வாங்கினதுல ஒரு பெரிய விஷயமே அவருக்கு கிடையாது. அவர் அதை தலைக்கு கொண்டு போகவும் கிடையாது. அவர் எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்காரு அவரோட ஸ்கூலில் தெரியுமா? எவ்வளோ பேர் ஒன்றும் சொந்த மகனை விட்டு படிக்கிற அந்த பிள்ளைய போயிட்டு ஐநாவில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த பையன் கேட்டிருக்கான் என்னையை கூட்டிகிட்டு போகலாமேன்ட்டு. நாம் என்னைக்கு வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்ட்டா. ஆனால் இவங்க போக முடியாது சொன்னவர் அவர். அவங்களும் அவங்க ஒய்ஃபு ரொம்ப எவ்வளோ தூரம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோமே. அந்த வீடியோஸில் அவங்களோட அந்த எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது. இருந்தாலும் அதீத அன்பும் சில நேரங்களில் பிரச்சனை தான். அவங்களுக்குள்ள இவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒன்று அவரால் கொடுக்க முடியாது. அவர் சராசரி ஒரு நார்மலாக 10 to 6 போயிட்டு வர மனுஷன் கிடையாது. அவர் ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்கார். அவரால் அவர் டைம் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணத்தால் அவங்களுக்கு இடையில எதுவோ நடந்திருக்கலாம். அவங்க எதிர்பார்த்தது இங்கே கிடைக்காம இருந்திருக்கலாம். கண்டிப்பாக கிடைக்காது. இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், இவ்வளோ பேர் புகழ் பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்ச ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையை இன்னமும் எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு 24 மணி நேரமும் உழைக்கிற மனுஷன். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ரகுமானை மட்டும் சொல்லலை, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து எதிர்பார்க்கறதுன்றது ரொம்ப ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஒரு நார்மல் மனுஷனாட்ட ஒரு வீக்கெண்ட் ஆகிட்டா வெளியில் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, படத்துக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப கஷ்டம் சார். அப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியாது. ஒருவேளை அவ்வளோ பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்பட்டோம்னாலே முடியாது. ஆகிட்டா அதுக்கப்புறம் முடியவே முடியாது. இது ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். அப்பப்போக்கு வரும், சால்வ் பண்ண. பட் இதை காரணமாக வச்சு அவர் பையன் கதறாப்புல, அந்த அம்மாவுக்கு அந்த மோனியாட்டிக்கு எங்கள் அப்பனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைடா, ஏன்டா இப்படி பேசுகிறீங்கன்னு கதறார். இவ்வளவு கேவலமாடா இருப்பிய, எப்படா சான்ஸ் கிடைக்கன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் இவ்வளவு தான் உங்களால் முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தனாலையும் எவ்வளோ அவதூறு பண்ணாலும் அவர் உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது. நன்றி.